வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, இன்றைய நாள் இனிய நாளாக எல்லா வாழ்த்துக்களுடனும் பிரபஞ்சத்தின் அருளாசியுடனும் நவகிரகங்களின் அருளாசியுடன் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி இன்றைய பதிவில் தேடல் 140 மீனராசியின் தடைகள் பகுதி 6 சந்திக்க உள்ளோம். இதில் பாவகங்கள், அதாவது 3, 6, 8, 12 பாவகங்களின் தடைகளை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த ஆய்வில் நாம் கிடைத்த ஒரு தகவல்களை உங்களுடன் பரிமாறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. மேலும் கடந்த 6ஆம் பாவக பதிவில் தடைகளை பற்றி நாம் பார்த்தோம். 6ஆம் பாவகம், அடுத்தபடியாக 8ஆம் பாவகம். எந்த மீனராசிக்கும் சரி, மற்ற இரட்டைக்கோள்கள் உள்ள இரட்டை ராசிகளுக்கு ஆதிபத்தியம் உள்ள கோள்கள் அனைத்துக்கும் 2 பாவகங்கள் ஒரு கிரகங்களுக்கு வரும், சூரியன் சந்திரனை தவிர. அந்த வகையில் மீனராசியின் 3ஆம் பாவகமான சுக்கிரன், அதே மீனராசியின் 8ஆம் பாவகத்துக்கும் அதே சுக்கிரன் ஆதிபத்தியம் வகிக்கிறது. எனவே சுக்கிரன் நன்மையை கண்டிப்பாக அளிக்காது. 3ஆம் பாவகத்தினுடைய தீமைகளை அந்த பதிவில் பார்த்தோம். இன்றைய பதிவில் 8ஆம் பாவகத்தின் பதிவுகள் பார்ப்போம். மறைவு ஸ்தானமான 8ஆம் பாவகத்தில் சுக்கிரன் மீனராசிக்கு நன்மைகளை அளிக்க அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அதாவது அந்தந்த லக்கண பாவகத்திலும் சரி, ராசியின் பாவகத்தில் எந்த இடத்தில் அல்லது எந்த கிரகத்தினுடன் சேர்ந்து இருந்தாலும் நிச்சயமாக மீனராசி மீன லக்கணத்திற்கு சுக்கிரன் நன்மையை அளிக்காது என்ற எமது அனுபவத்தின் மூலமாக உங்களை நான் வலியுறுத்தி கூறுகிறேன். அதாவது எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் யாரிடம் திணிக்க முடியாது. இதில் பல அறிஞர்கள், பல அறிஞர்களுடைய கூற்றுக்கு வேறுபாடாக நாம் இயலாது. எந்த ஒரு கருத்தையும் யாரையும் திணிக்க முடியாது. எனது அனுபவங்களில் சுக்கிரனான மீனராசி மீன லக்கணத்திற்கு சுக்கிரனானவர் 8ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் வகிப்பதால் 8ஆம் பாவகம் என மறைவு ஸ்தானத்தில் அந்த பாவகம், அதாவது சிறந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி, எந்த நல்ல கோளுடன் சேர்ந்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த 8ஆம் பாவகத்தின் அதிபதியான பாவக பலன்களின்படி சுக்கிரன் மீனராசிக்கு நன்மையை கண்டிப்பாக அளிக்காது. சுக்கிரன் இருக்கிறதுலேயே நல்ல கோள்களில் அதிகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய கிரகம். அந்த மீனராசி மீன லக்கணத்திற்கு சுக்கிரன் எந்த நல்ல ஸ்தானம் அல்லது தீய ஸ்தானத்தை அல்லது நல்ல கோள்கள் அல்லது தீய கோள்களுடன் இணைந்து இருந்தாலும் கண்டிப்பாக மீனராசிக்கு நல்ல பலன்களை அளிக்காது. ஏன்னா மீனராசிக்கு 8ஆம் பாவகத்தின் அதிபதி சுக்கிரன். மேலும் இந்த மீனராசி காலபுருஷனின் 12வது விரய ராசிக்கும் ஆதிபத்தியம் வகிப்பதால் மறைவு ஸ்தானமான 8ஆம் அதிபதியான சுக்கிரன் எங்கு இருந்தாலும் கண்டிப்பாக மீனராசி மீன லக்கணத்திற்கு நன்மையான பலன்களையும் சுபிட்சங்களையும் அள்ளி வழங்காது என்பது உண்மை. சுக்கிரனுடைய காரகத்துக்களை பற்றி அனைத்து ஜோதிட ஓரளவுக்கு தெரிந்தவர்கள் தெரியும். அதாவது களத்திர ஸ்தானாதிபதி என்ற முறையிலும் அனைத்து சுகபோகங்களுக்கும் அதிபதி என்ற வகையிலும் கெடுதலான பலன்களையே இது எனது அனுபவ ஆய்வின் மூலமாக எமக்கு கிட்டிய ஒரு தகவல்கள். இந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவும், யாம் பெற்ற சிரமங்கள் துயரங்கள் இந்த வையகம் பெறக்கூடாது என்ற நோக்கில் இந்த பதிவை வெளியிட்டுக் கொள்ளுகிறேன். உலகம் எங்கும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளும் எம்மை தொடர்ந்து பின்பற்றும் அனைத்து ஜோதிட அறிஞர்கள், ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்கும் பல ஜோதிட வகுப்புகள் மற்றும் பல வகைகளில் பலன்கள் கூறியனாலும் பாட்டறியேன், படிப்பறிவேன், பள்ளிக்கூடம் தான் அறிவேன். எனவே இந்த ஒரு பதிவில் பின் வரும் பதிவுகளில் எந்த வகையில் எனக்கு இந்த ஒரு நல்ல பலன்கள் கிடைத்தது என்று பின் பகுதிகளில் நான் விளக்கம் செய்கிறேன். எனது கருத்து அணித்தரமான கருத்து. சுக்கிரன் அனைத்து 64லும் நன்மை அளிக்கக்கூடியமாக இருந்த போதிலும் மீன லக்கணம் மீனராசிக்கு நிச்சயமாக சுக்கிரனுடைய நற்பலன்கள் சிறப்பாக அமையாது. அதில் உள்ள தீய பலன்களையே அடையும். ஏனெனில் மீனராசியில்தான் சுக்கிரன் உச்சமடைகிறான். எனவே மீனராசியினுடைய சுக்கிரன் அடையும்
நிலையில் இருந்த போதிலும் சுக்கிரன் மீனராசியை பொறுத்தவரையிலும் 3-8க்கு அதிபதி, பாவக அதிபதி என்ற முறையில் சுக்கிரன் தீமையான பலன்களையும் கெடுபலன்களையே அதிகம் வாரி வழங்குவார் என்பது அனுபவபூர்வமான என்னுடைய ஆய்வின் கிடைத்த முடிவுகள். எனவே அவரவர்கள் ஜாதகங்களை நீங்கள் பொருத்தி பார்த்து உங்களுடைய அனுபவங்களை நீங்களே தொடருங்கள். எனவே எனது தீர்மானமான ஒரு இதில் அடுத்த பதிவில் நாம் 12ஆம் பாவகத்தின் பலன்களை நான் பார்ப்போம். இதன் தொடர்ச்சியாக தடைகள் ஏன் ஏற்படுகிறது என்ற ஆய்வில் தடைகள் ஏன் வந்தன, தடைகளுடைய பற்றிய ஆய்வில் எமக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தொடருங்கள், பின்பற்றுங்கள். எமது அரிய ஆய்வுகளின் முடிவுகளை உங்களிடம் அன்றாடம் தினசரி சிறு சிறு பகுதிகளாக உங்களுக்கு அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனவே உலகெங்கிலும் உள்ள ஆரம்பகால ஜோதிடர்களே, இன்றைய இளைஞர்கள் மத்தியில் ஜோதிடம் அதிகபட்சம் வருது. நன்றி, வணக்கம். தொடரும்.